மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் விளையாட போகிறோம். ரொம்ப நாள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுனால மைண்ட் கிராஃப்ட். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணி மதுரைன்னு பேர் வச்சுக்கலாம். MADURAI. ஓகே, அடுத்தது அட்வான்ஸ்ட். ஃபஸ்ட்டு போனஸ் செஸ்ட் ஷோ கோஆர்டினேட்ஸ் ஷோ டிஸ்பிளேட். அப்புறமா ரிசோர்ஸ் பேக்ஸில் போய்ட்டு நமக்கு தேவையான அச்சீவ்மெண்ட்ஸ் இது கிராஃபிக்ஸ் ஷேடர்ஸ் போட்டுக்கலாம். BNS டைனமிக் லைட்ஸ். அப்புறமா அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. என்னெல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, க்ரியேட் பண்ணிடலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். வேர்ல்டு எப்படி இருக்குன்னு தெரில. சரி கைஸ், நம்ம உள்ளே வந்துட்டோம். ஓகே, டார்ச்சர் எடுத்துப்போம். இப்போ வுட் எடுக்கலாம். எனக்கு ஒரு மைண்ட் கிராஃப்ட் புதுசாக விளையாடுற மாதிரி தான் தெரியல கைஸ். நல்லா விளையாண்டது தான், ரொம்ப நாள் கழிச்சு விளையாடினாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன, எதுவும் மறக்கல. ஆனால் பெருசாக கிராஃப்டிங்லாம் எதுவும் பெருசாக மறக்கலை. பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஷீப் அடிக்கணும். பிளாக் கலர் உல், ஒயிட் கலர் உல். நம்ம இது 3 கலராக இருக்குல்ல, எல்லாத்துக்கும் டை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன கலர் வரும்? இந்த ஃப்ளவர் டை. ஓகே கைஸ், நம்ம சேனல் வந்து 200 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அதே மாதிரி லைக் பண்ணலாம், லைக்கும் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் வுட்டு எடுக்கலாம். அடுத்ததாக இப்போ வீடு கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி பெட்டு செஞ்சுட்டு ஃபுல்லாக செஞ்சுட்டு அதுக்கு மேலே ஊசு தரலாம். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த பிளாங்க்ஸ் போட்டு ஒரு பெட்டு செஞ்சாச்சு. கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். சரி கைஸ், இங்கே நிறைய ஃப்ளவர்லாம் இருக்குது. சரி, இந்த ட்ரீ வேணாம், இந்த ட்ரீ உடைப்போம். சரி கைஸ், உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மைண்ட் கிராஃப்ட் வீடியோ வேணும்னு கேளுங்க கைஸ். அப்போ தான் எனக்கு தெரியும். இல்லை ஃப்ரீ ஃபயர் வீடியோ மட்டும் போதும்னா அதுக்கும் சொல்லுங்கள் கைஸ். அதே மாதிரி புதுசாக ஏதாவது கேம் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் எதாவது சஜஷன் கொடுங்க கைஸ். நான் டியூத் தெஃப்ட் வாஸ்லாம் பண்ணலான் இருக்கேன். சரி கைஸ்.
இங்கே வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு பாதி வீடு மட்டும் கட்டுவோம் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் முழுசாக கட்டிடுவோம். டோர் பண்ணியாச்சு. ஸ்டெப்ஸே இது மட்டுமா இருந்துச்சு. வந்துடுச்சு. நம்ம என்றைக்குமே ரெசிபி பார்க்க மாட்டோம். அதான் நம்மளுடைய என்னன்னு சொல்கிறது தெரில. ஏதோ சரி வாங்க நண்பர்களே, எல்லோரும் என்ன பண்ணுவோம். இன்னும் இப்படிலாம் வைக்கக்கூடாது, உடச்சிருவோம். ஸ்டேஸ் வச்சாச்சு. இப்போ மறுபடியும் டோர் வச்சாச்சு. இன்னொரு மரம் இருக்காது, உடைக்கலாமா? உடை இல்லை வேணாம். ஃபஸ்ட் நமக்கு ஆக்ஸ் வேறு உடஞ்சிரும் கொஞ்ச நேரத்துலேயே. அந்த மாதிரி லேட்டாகவே உடைப்போம். என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன கொஞ்சம் தொண்டை வலி. இதோ தலையில் வச்சுட்டேனா? பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். சரி, மேலே ஒன்று டெக்கரேஷன் தான் கைஸ். டெக்கரேஷன் நம்ம நல்லா பண்ணலாம். நம்ம ஒரு 2 மாடி வீடு மாதிரி கட்ட போகிறோம். இன்னும் யாரும் வீடியோக்கு லைக் பண்ணலன்னா அவன் லைக் பண்ணிடுங்க கைஸ். நான் ஏன் லைக் பண்ணதுக்கு ரெண்டு தடவைக்கு மேலே சொல்லிகிட்ருக்கேன்னா, நம்ம கூடி சீக்கிரம் பெரிய யூடியூபர் ஆகணும். கைஸ், நீங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் மட்டும் போட மாட்டேங்கிறீங்க. லைக் போட்டு பாருங்கள் கைஸ். எப்பவுமே பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணணும், பிடிக்கலனாலும் லைக் பண்ணணும். சரி கைஸ், இங்கே வைக்கலாமா? இது ரொம்ப குட்டியாக இருக்கே. இங்கே டர்ன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா லாக் போடுவோம். நான் என்ன பிளானில் இருக்கேன்னா, இந்த மாதிரி எட்ஜெல்லாம் வருதுல்ல, அந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி லாக் வச்சிடலான்னு இருக்கேன். மற்ற இடம்லாம் பிளாங்கில் கவர் பண்ணிடலான்ட்டு. சரி கைஸ், ஒன்று எக்ஸ்ட்ரா வர வச்சுட்டேன், அதை வெட்டணும். சரி, இப்போ மாதிரி லாக் போடுவோம். ஒரு ஃப்ரேம் மாதிரி லாகில் போட்டலான்னு இருக்கேன். என்ன மைன்கிராஃப்டில் வளர்க்கலாம், சீக்கிரமாக நைட் ஆகிடும். இன்றைக்கி என்ன ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சரி, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்சம் சாப்ளிக்ஸ் இருக்குது. இங்கே லாவா இருக்குது கைஸ்.
நம்ம போர்ட்டல்லாம் செய்யும் போது ஈஸியாக இருக்கும். லாவா இங்கேருந்து எடுத்துக்கலாம். சரி என்ன கீழே ஃப்ளோரே இல்லை. சைடில் சுத்தமாக கட்டாமலே இருந்திருக்கோம் கைஸ். அந்த சைடே பார்த்துட்டு இருந்திருக்கோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி பெருசாக கட்டிகிட்ருக்கோம். சின்ன ஹவுஸில் ஆரம்பிக்கலாமோ? பரவாயில்ல, கட்ட ஆரம்பிச்சுட்டு கட்டுறது நிறுத்தக்கூடாது. சரி இங்கே நம்ம பிளாங்க்கெல்லாம் காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் பிளாங்க் எடுத்துக்கலாம். நிறையாவே எடுத்துக்கலாம். 6 மட்டும் எடுத்துப்போம். இருட்டானதும் வீட்டுக்குள்ளே படுக்கலாம். பார்த்தா கிராஃப்டிங் டேபிள் வெளியே இருந்துச்சு. பெட் உள்ள இருக்கு. பெட் இங்கே போட்டு தூங்கிடலாம். நல்ல வேலை சாம்பி எதுவும் பக்கத்தில் வரல. சரி மறுபடியும் ஆரம்பிக்கலாம். நான் ஏன் இப்போ உடைக்கிறேன்னா, பிளாங்காக போட்டால் அது வேஸ்ட் ஆகும் இல்லை. அதனால் அதை ஸ்லாபாக மாற்றி ஸ்லாபாக போட்டால் ஈஸியாக கொஞ்சம் நிறையா கிடைக்கும்ல. எப்படி நம்ம ஐடியா? கீழே வந்து கிராஃப்டிங் டேபிள் கீழே வச்சிடலாம். மேலே வந்து செஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸ்லாபே பண்ணிடலாம். சரி கேஸ், இது அப்படியே போயிட்டே இருக்கட்டும். நான் இனிமேல் என் வீடியோவில் ஷவுட் அவுட் அதாவது யாரெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பேர் நான் சொல்லலான்ட்டு இருக்கேன் கைஸ். உங்கள் பேர் வரணும்னா கைஸ் இந்த வீடியோ வந்து ஒரு 1000 வியூஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா நான் வந்து மைண்ட் கிராஃப்டில் டபுள் பிளேயர் விளையாடுறேன். அதாவது மல்டிப்ளேயர். என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விளையாடுறேன். ஃப்ரெண்டு இல்லை, நம்ம கேமராமேன். அவர் மைண்ட் கிராஃப்ட் விளையாடுவார். அவர் கூட சேர்ந்து விளையாடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு வேளை இந்த வீடியோ வந்து 1K அல்லது 100 வச்சுப்போம், 100 லைக்ஸ் ரீச் ஆச்சுன்னா நான் என் சேனலில் மைண்ட் கிராஃப்ட் ஹார்ட்கோர் வீடியோ போடுறேன். அதே மாதிரி நான் நேற்று ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டேன்ல, அது ஒரு வேளை 100 லைக்கோ இல்லைனா 1000 வியூவோ போச்சுன்னா நான் ஃப்ரீ ஃபயரில் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் வீடியோ போடுறேன்.
அதே வின் பண்ணுற வேணாம் வின் பண்ண வேணாம்னு தெரியாது, ஆனால் போடுறேன். எனக்கு ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடி விளையாடி போர் அடிக்குது கைஸ். உங்கள்ட்ட எத்தனை பேருக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாடி போர் அடிக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி கைஸ், நம்ம நிறைய மரம் எடுத்துகிட்டு இருக்கோம். 11 லாக்ஸ் எடுத்துருக்கோம். நான் என்னதான் மரத்தில் வெட்டினாலும் வெட்டி முடிச்சதுக்கு அதுலேருந்து கிடைக்கிற அந்த சின்ன சின்ன செடியை நட்டு தான் வந்திருக்கேன். ஏன் ப்ரோ மரத்தில் வெட்டுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் போராட்டம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு வேளை 2K வியூஸ் போயிடுச்சுன்னா நான் வந்து மெயின் சென்னை வேர்ல்டுன்னு ஒரு வேர்ல்டு வச்சுருப்பேன். அந்த வேர்ல்டோடைய ஃபுல் டூர் காமிக்கிறேன். இந்த வீடியோ 2K வியூஸ் இல்லைனா 1.5K கூட ஓகே. போரிங்காக தாங்க எஸ் போயிட்டுருக்கு. ஆனால் மைண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் போர் அடித்தாலும் அது ஒரு அமைதியாக இருக்கும். ஃப்ரீ ஃபயர்னு அப்போ தான் கண் எடுத்து சுற்றுக்கிட்டே இருக்கானுங்க. தெரியாமல் எல்லாத்தையுமே ஸ்லாபாக மாற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதாவது பிளாங்க் இல்லை, அதனால ஸ்லாபை தான் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதாவது 4 பிளாங்க் போட வந்த இடத்துல 8 ஸ்லாப் போட்டுட்ருக்கேன். சரி கைஸ், கேம் கிராஷ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். வந்துடுச்சு. மறுபடியும் திடீர்னு கேம் கிராஷ் ஆகுது கைஸ். மறுபடியும் கிராஷ் ஆகுதே. நான் மட்டும் தான் அப்படியே நிற்கிறேன். பக்கத்துக்கு பன்னிக்குட்டி தான் ஆகுது, ஹங்கர் பார்லாம் ஆகுது. ஐயோ பசிக்குது போல கைஸ். கேமில் 3 சிக்கன் பீஸ் தான் இருக்குது. அது என்ன ஹங்கர் பார். இது லைஃப்பில் கூட ஒரு ஹார்ட் காணும். மேலே இருந்து குதிச்சிருப்பேன். மறுபடியும் ஹேங்கா. மோஜாங் ஸ்டுடியோஸ் என்னது இவ்வளோ ஹேங் ஆகுது? ஹேங்காய் மொத்தமாக எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்லாப்ஸ். பனிக்குட்டி ஏன்டா என் வீட்டுக்குள்ளே வருது?
ஆகிட்டே இருக்குது கைஸ். கேமை ரீஸ்டார்ட் பண்ணால் அதுக்கும் கடுப்பாக இருக்கும், லோடிங் ஸ்க்ரீன்லேயே ஹேங் ஆகும். சரி கைஸ், நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க இது மட்டும். வந்துச்சு கைஸ். என்னது வருது போகுது. சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், முடிச்சிடலாம். ரொம்ப ஹேங் ஆகுது. சரி அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் 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 பாய்.